நாடு நல்லா இருக்கணும், தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணும், தமிழகத்தில் அண்ணாமலைன்னு ஒரு புண்ணியவான் கிடைச்சிருக்கான், அவனை வச்சு நீங்கள் அதை வந்து பாஜகவை கரசேக கொண்டு போவீங்களா, இல்லை ஒரு அகல பாதாளத்தில் ஒரு குழி தோண்டி புதைக்கி போவீங்களா? நல்லது தானே செய்கிறாரு அவர். என்ன பிஜேபி கட்சியை தூக்கிட்டு போய் அவர் அந்த தொட்டமட்டியில் அவருக்கு வீட்டில் கொண்டு வச்சு விட்டாரு? அப்படிலாம் ஒன்றும் செய்யலைல்ல. இல்லைன்னா ஏதோ கொள்ளையடிச்சாரா கட்சியை வச்சு என்கிட்ட 4 வீட்டை பிச்சை எடுத்தார் அவர்? செய்யலைல்ல. அப்புறம் அவருக்கு ஏன் அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க? அவரால் கட்சிக்கு 11.24% ஓட்டு 2024 வந்துச்சுங்கிறத ஒத்துக்கிற நீங்கள், அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க முன் வந்தாருங்கிறத ஒத்துக்கிடக்கூடிய நீங்கள், அதுக்கு காரணமான அண்ணாமலை சொல்கிறத மட்டும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. தப்பு செய்கிறது எங்கள் அப்பா செய்தாலும் தப்பு தான், மோடி செய்தாலும் தப்பு தான், அமித்ஷா செய்தாலும் தப்பு தான். இந்த விஷயத்தில் அண்ணாமலை விஷயத்தில் மோடி அமித்ஷா உட்பட பாஜக மேல்மட்ட தலைவர்கள் சேர்ந்து மாபெரும் பிழையை செய்து விட்டார். அதனால் தனி கட்சி அவர் ஆரம்பிக்கிறது உறுதி என்னை பொறுத்த வரைக்கும். அது தேவை, தமிழகத்துக்கு தேவை. விஜய் விஸ் அண்ணாமலைன்னு வந்தால் மட்டும்தான் அங்கே களம் சரியாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் பாஜக தலைவர்கள் திருந்தலையே தமிழ்நாட்டில். இப்போ கூட அவங்க உணரவே இல்லையே. பாஜகவும் அதிமுக கூட்டணி வச்சுது அப்படின்னா அவர் பாஜக தலைவராக நான் நீடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. தெரிஞ்சுதானே நீங்க பண்றீங்க. கூட்டணி வச்சே தீரணும்னு நீங்க அடம்பிடிச்சிங்க. பாஜகவுக்கு வந்து 10 வருஷம் ஆகலை, உடனே அவருக்காக வேண்டி ஒரு திருத்தம் கொண்டு வந்தீங்களா? இப்போ மட்டும் அண்ணாமலைக்காக திருத்த மாட்டாங்களாமா. அவர் இப்போ இருக்கக்கூடியது வந்து இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. நயினார் நாகேந்திரன் இவருடைய துண்டு மிச்சம் இருக்குல்ல, அதில் மட்டும்தான் அவரை உட்கார வைப்பாங்களா? எதுக்கு இருக்கணும்னு கேட்குறேன். எதுக்கு இதெல்லாம் பேசுனாங்க? எல்லாம் பாஜக நிர்வாகிகள் தானே பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம். அப்புறம் எதுக்கு அவரை தொங்கிட்டு தெரியுறீங்க? விட்டுருங்க அவரை. இவங்க எதிர்பார்த்தாங்க ஒரு 10-15 பேர் பிஜேபியில் வெற்றி பெற்றுவோம், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சியும் அமைஞ்சிரும், நம்ம எல்லாம் மந்திரி ஆகிடலாம், எல்முருகன் மாநில இது துணை முதலமைச்சர் ஆகிடலாம்னு சொல்லிட்டு தான். அதில் மத்திய அமைச்சராக இருக்கவருக்கு என்ன வேலைங்க? அது எவருக்கு எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டிட்டாரு, அதுக்கு எதுக்கு அது அனுமதிச்சாங்க? முதல் எனக்கு அது தெரியல. இங்கே ஆளே இல்லையா தமிழ்நாட்டில்? திமுக கூட கூட்டணி வைக்க கூடாதுன்னு அவருடைய நிலைப்பாடு. நீங்கள் அதில் ஒத்துடுவீங்களா? இன்னைக்கே பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி போக மாட்டார். போய் எங்கே போவார் அவர் இன்னைக்கு சூழ்நிலைக்கு? அப்போ பாஜக அணியிலே அவரும் இருப்பார். இந்த அணி அப்படியே போய் 2029 திமுக கூட போய் கூட்டணி வைக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கு. நடக்காதுன்னு சொல்லாதுங்க. இதுக்கு வந்து அண்ணாமலையை தலைவராக வச்சு எதுக்குன்னு கேட்குறேன். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இளையபாரதியர்கள் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சின்னப்ப கணேசன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இளையபாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. புது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. புது கட்சி ஆரம்பித்தா அண்ணாமலையோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது முதல்ல வந்து புது கட்சி ஆரம்பித்தார்னா என்னுடைய நிலைப்பாடு நான் அவரு கூட போயிடும். ஆனால் வந்து நான் ஒரு தீவிரமான தேசியவாதி தான் இருக்க போகிறேன். அண்ணாமலையே தேசியவாதி தான், இல்லை எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு 88 அந்த காலகட்டத்திலேருந்து நம்மளுடைய அந்த சித்தாந்த ரீதியான ஒரு இது எங்கள் ஊரில் தொடங்கிச்சு. எங்கள் ஊரில் பாதி பேர் கிறிஸ்டின், மீதி தான் இந்து. எங்கள் ஊரில் முத திமுக கொடியை கட்டினது எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பாவும். இதெல்லாம் வரலாறு. ஆனால் இந்த காவி கொடியை கட்டினது, பிஜேபி கொடியை கட்டினது, ஆர்எஸ்எஸ் அமைப்பு உள்ள வந்து இது எல்லாமே நான் வந்து எங்கள் ஊரில் தலையெடுத்து நாங்கள் சில இளைஞர் இயக்கம்லாம் வச்சு சில இதெல்லாம் செய்யும்போது தான் எல்லாமே உள்ளே வந்துச்சு. நான் வந்து அந்த காவி அந்த பெயிண்ட்டுகிட்டெல்லாம் வச்சு எழுத முடியாத அந்த நேரத்தில் காவி வாங்கி நீலமும் காவியும் தான். நீலம் வாங்கினா 12 ரூபா 1 கிலோ, காவி 2 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நீலம் வாங்க காசு இல்லாமல் காவி வாங்கி சொந்த காசில் சோறு ஃபுல்லாக எழுதி தான் நம்ம பிஜேபியை வளர்த்தோம். அதே மாதிரி 96 வரைக்கும் ஒரு 3 தேர்தலில் தொடர்ந்து அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய பிஜேபிக்கு பிரச்சாரம். இந்த அப்போ அம்பாசிடர் காரு, அதில் மண்ணெண்ணெய் ஜென்ரேட்டரு, அது காற்று நம்ம இப்படி வண்டி போயிட்டுருக்குன்னா ஸ்லோவாக தான் வண்டி பிரச்சார வாகனம் மெதுவாக தான் போகும். பின்னாடி இருந்து காற்று முன்பக்கமாக அடிச்சுன்னு வச்சுருங்க, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புகையெல்லாம் அந்த அப்படியே வரும் உள்ளல, காருக்குள்ளே கண்ணு எரியும். அப்படி அதே மாதிரி துணியெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னே தெரியாது. 3 நாள் 4 நாள் ஒரே சட்டையெல்லாம் போட்டு 5 ரூபாய் எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணலை. பிஜேபிங்கிற ஒரு கட்சி வரணும், அது வெற்றி பெறாதுன்னே எங்களுக்கு தெரியும். கடைசி அதிகபட்சமாக நாம் அந்த கன்னியாகுமரி தொகுதிக்காக பிரச்சாரம் பண்ணேன். கன்னியாகுமரி குறிப்பாக அகஸ்தீஸ்வரம் ஒன்றியத்துக்கு செயலாளராக இருந்தேன் பிஜேபியில். அப்போல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது கடைசியாக பிஜேபிக்கு கிடைச்ச ஓட்டு 14,800 ஓட்டு அப்போவே கிடச்சிது. அதே மாதிரி 96 வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபன் தொகுதியில் வந்து கருப்புக்கோடு வேலாயுதம், அவர் பேர் சி வேலாயுதம், கருப்புக்கோடு அவர் தான் வந்து முதல் பாஜக எம்எல்ஏ அதிகாரப்பூர்வமாக.
அதே தொகுதியில் 84 இந்து முன்னணி சார்பில் வை பாலச்சந்திரன் விட்டு வெற்றி பெற வச்ச தொகுதி தான், வெற்றி பெற்ற தொகுதி. இந்துக்களுக்கு எழுச்சி உள்ள ஒரு மாவட்டம் தான். அந்த கருப்புக்கோடு வேலாயுதம் தான் வந்து பாஜகவினுடைய மாவட்ட பொதுச் செயலாளராக இருந்தார். நான் வந்து ஒன்றிய செயலாளராக இருந்த நேரத்தில் அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் வந்து மாவட்ட தலைவர் இருந்தார். 96 வரைக்கும் இருந்த சூழ்நிலை. நான் சொல்கிறேன், நான் அண்ணாமலைக்கு பின்னாடி போயிடுவேன். நீ வந்து சித்தாந்தவாதி போக மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்க அப்படின்னா தப்புனா யார் செய்தாலும் தப்பு தான் சார். எங்கள் ஊரில் நாங்கள் வந்து விவேகானந்தா இளைஞர் இயக்கம்னு வச்சுருக்கும்போது ஊரில் குடிக்கக்கூடாதுன்னு நாங்கள் வந்து உத்தரவு நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். இளைஞர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். 3 கள்ளச்சாராய வரிகள் 3 பேரும் அடித்து நொறுக்கியிருக்கோம். ஒரு மாதமாக எங்கேயோ எவனா கள்ளச்சாராயம் விற்றா கூட தூக்கிட்டு வந்து ஊரில் ஜங்ஷனில் வச்சு வெட்டி விட்டு அதை வந்து தீயை கொளுத்தி வச்சுருக்கோம். ஒரு மாதம் இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பா குடிச்சிட்டு வர்றாரு, எங்கேயோ போய் குடிச்சிட்டு ரோட்டில் வந்து நின்று எங்கள் அப்பா கருணாநிதிக்கு தீவிரமான அதான் திமுக கொடி கட்டினா அப்படின்னு சொன்னார். என் தலைவன் கருணாநிதினு ரோட்டில் ஜங்ஷனில் வந்து நின்று சொல்கிறாரு. பையன் மாதிரிலாம் ஓடி வந்து இளைஞர்கள்லாம் சொல்கிறாங்க, அங்கே பாரு நீ வந்து சாராயம் குடிக்க கூடாதுன்னு சொல்லி ஊரில் கட்டுப்பாடு வச்சுட்டு நம்ம எல்லாம் செய்துட்டு இருக்கோம். ஆனால் உங்கள் அப்பா குடிச்சிட்டு ரோட்டில் வந்து நின்று சண்டை போட்டுட்டு இருக்காரு, என்ன செய்யணும், ஒரு முடி கயிறு வாங்கி கட்டுவோம் அப்படின்னு நேரே கொண்டு போய் மின்கம்பத்தில் கெட்ட போயிட்டோம் சார். சுற்றிட்டோம் கைத்த. யார் என்ன பெத்த அப்பா. நான் இந்த மாதிரி உட்காந்து பேசுறதுக்கு காரணமானது எங்கள் அப்பா. அவர் தப்பு பண்ணினாரு அப்படின்னால அவரை கொண்டு போய் போஸ்ட்டில் கட்டி வைக்கப்பட்ட போன ஆள் சார். நான் பிஜேபி தலைவர்கள் தப்பு பண்ண மாட்டேன், நான் எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நாடு நல்லா இருக்கணும், தமிழகத்தில் ஒரு மாற்றம் வரணும், தமிழகத்தில் அண்ணாமலைன்னு ஒரு புண்ணியவான் கிடைச்சிருக்கான், அவனை வச்சு நீங்கள் அதை வந்து பாஜகவை கரசேக கொண்டு போவீங்களா, இல்லை ஒரு அகல பாதாளத்தில் ஒரு குழி தோண்டி புதைக்கி போவீங்களா? இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? 100% ஒரு கட்சி ஆரம்பிக்க நல்லது. இதுக்கு 1000 முட்டுக்கிட்ட அவர் வந்து மாநில தலைவர்னு வச்சிருப்பீங்க, அமைப்பு பொதுச்செயலாளர்னு உள்ள கொண்டு வைப்பீங்க, இவர்கிட்ட கேட்காம அவர் செய்யக்கூடாது. அப்போ அவர் எதுக்கு சார் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை கொண்டு வச்சிருக்கீங்க? அவருக்கு அறிவு கிடையாதா? அவர் எதுவும் சிந்திக்கவே மாட்டாரா? அவரு கொஞ்சம் ஃப்ரீடமாக விட்ட நல்லது தானே செய்கிறாரு. அவர் என்ன பிஜேபி கட்சியை தூக்கிட்டு போய் அவர் அந்த தொட்டமாட்டியில் அவருக்கு வீட்டில் கொண்டு வச்சு விட்டாரா? அப்படிலாம் ஒன்றும் செய்யலைல்ல. இல்லைன்னா ஏதோ கொள்ளையடிச்சாரா கட்சியை வச்சு என்கிட்ட 4 வீட்டை பிச்சை எடுத்தார் அவர்? செய்யலைல்ல. அப்புறம் அவருக்கு ஏன் அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க? அவரால் கட்சிக்கு 11.24% ஓட்டு 2024 வந்துச்சுங்கிறத ஒத்துக்கிற நீங்கள், அதனால தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக கூட கூட்டணி வைக்க முன் வந்தாருங்கிறத ஒத்துக்கிடக்கூடிய நீங்கள், அதுக்கு காரணமான அண்ணாமலை சொல்கிறத மட்டும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சாய்ஸ் கொடுங்க, 2026 நான் ப்ரூவ் பண்ணி காணிக்கிறேன்னு சொல்கிறாரு. விதை இப்போ தான் போட்டிருக்கோம், அது தண்ணி ஊற்றி வளருது, அது ஓரளவு வந்தால் தானே அது வந்து கனி கொடுக்கும், உங்களுக்கு பழம் கிடைக்கும். அது வர்றதுக்கு முன்னாடியே வெட்டிட்டீங்களா அப்படியே? இதுக்கு ஒரு மேல் மட்டத்தில் பெரிய தலைவர்களெல்லாம் வந்து எதுக்குன்னு கேட்குறேன் சார். நான் தெளிவாக சொல்கிறேன் சார், தப்பு செய்கிறது எங்கள் அப்பா செய்கிறதாலும் தப்பு தான், மோடி செய்தாலும் தப்பு தான், அமித்ஷா செய்தாலும் தப்பு தான். இந்த விஷயத்தில் அண்ணாமலை விஷயத்தில் மோடி அமித்ஷா உட்பட பாஜக மேல்மட்ட தலைவர்கள் செய்து மாபெரும் பிழையை செய்து விட்டார். வெளிப்படையாக பேசலாம், தப்பு கிடையாது. அப்போ தான் திருத்துவீங்க. வாய்ப்பு இப்போவும் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் நீங்கள் அவர் என்ன கேட்குறாரு, 2 டேர்ம் சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறாரு, குறைஞ்சது 5 வருஷமாவது கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆனால் வந்து நீங்கள் அதுக்கு வந்து அது அப்போ தான் முடிவு பண்ணணும்னா அப்போ நீங்கள் எதுக்கு அவரை வச்சுருக்கீங்க? அவரையும் வேஸ்ட்டு பண்ணி தமிழகத்தில் இன்னைக்கு தேவை சார். பிஜேபிக்கு தேவை, அண்ணாமலை தேவை இல்லையா அது தெரியாது. ஆனால் தமிழகத்துக்கு அண்ணாமலை தேவை, அவசியம் தேவை. அது வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க அவரை. இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. திமுக அண்ணா திமுக கூட்டணி வைக்கக்கூடாது, அப்போ தான் பாஜக வளரும். அது வந்து எடுத்த முதல் இது கரெக்டான பாதை. அது அந்த பாதையில் பயணம் பண்ணி தான் ஒரு மாற்று அரசியலை உருவாக்குனார். அதாவது அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இல்லை, அரசியல் மாற்றம் ஆயிடுச்சோன்னா அண்ணா திமுக மாற்றி வந்துட்டு இருந்தாங்க. அரசியல் மாற்றம் புதுசாக இப்போ அந்த இடத்துல விஜய் வந்து நிற்கிறாரு. அவர் போட்ட ரோடு, அவர் போட்ட உழைப்பெல்லாம் விஜய் அழகாக அறுவடை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. இதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு மனுஷன் வரும்போது அவரை வந்து இன்னைக்கு வரைக்கும் பாஜக தலைவர்கள் திருந்தலையே தமிழ்நாட்டில். இப்போ கூட அவங்க உணரவே இல்லையே. அது கூட்டணி வந்து கட்சி பெர்சன்டேஜ்லாம் ஒரு கணக்கே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இவங்களை வந்து எந்த செருப்பால் அடிப்பீங்க நீங்கள்? இவங்களை கட்சிக்கு வளர்த்தாங்கன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன் சார், பிஜேபியில் உள்ள மூத்த தலைவர்கள் எலெக்ஷனில் நிற்கிற அத்தனை பேருமே, பெரும்பாலானவங்க 1-2 பேரை விட்டுருங்க, எம்ஆர் காந்தி மாதிரி 1-2 பேரை விட்டுருங்க, பாக்கி அத்தனை பேருமே தேர்தல் நிதி, அங்கேருந்து வரக்கூடிய நிதி, இங்கே ஒரு வசூல், இதெல்லாம் வச்சு அடுத்த எலெக்ஷனுக்கு தயாராகிடுவாங்க. அது வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. அடுத்த எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வரும், உடனே எம்பி எலெக்ஷனுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமான பணத்தை கிடைக்கும். அதே மாதிரி எல்லா இடமும் பிஸ்னஸ்மெண்ட்டை எல்லாத்துட்டும் வசூல் பண்ணுறாங்க. இல்லைன்னு சொல்லுங்கள். யாராவது ஒரு தொகுதியில் என்னென்னா இந்த ஒரு வேட்பாளர் வந்து நாங்கள் காசெல்லாம் ஒன்றும் நன்கொடையெல்லாம் பிரிக்கலைன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நான் பதுக்கலைன்னு சொல்லுங்கள். அவங்க இதை ஒரு வியாபாரமாக தொழிலாக சுயநலத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அண்ணாமலையை போய் நீங்கள் குறை சொன்னீங்கன்னா
இப்போ வந்து கெஞ்சுறாங்க, நீங்கள் வந்து தலைவர் பதவியில் நீடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெல்லியில் போய் உட்காந்து தேசிய தலைவரை சந்திக்கிறாரு. இங்கேருந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரா. ஏன் பேசணும்னு கேட்குறேன். ஏன் இங்கே தானே இருந்தார் அவர். அவர் போகிறதுக்கே காரணம் நீங்கள் தானே. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுது அப்படின்னா அவர் பாஜக தலைவராக நான் நீடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. தெரிஞ்சு தானே நீங்கள் பண்ணுறீங்க. கூட்டணி வச்சே தீரணும்னு நீ அடம்பிடிச்சிங்க. அவருக்கு இன்னொரு வாய்ப்பு தானே கேட்டார். 1 வருஷம் தானே அவகாசம் கேட்டார். 2026 எலெக்ஷன் வரைக்கும் கொடுங்க, மாற்றி காணிக்கிறேன்னு கேட்குற, ஒரு குரோத்தை உருவாக்கி காணிக்கிறேன்னு சொல்கிறாரு. 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவுக்கு சீட்டு கிடைக்காட்டாலும் ஓட்டு சதவீதம் தமிழகத்தில் அதிகரிச்சிருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அதை பெருமையாக பேசினாரா இல்லையா? அப்போ அவரை விட நீங்களாம் பெரிய ஆளா? எல்லாரும் சேர்ந்து அவருக்கு எல்லாம் பண்ணி, அவருக்கு பண்ணலை. பாஜகவுக்கு பெரிய ஒரு குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டீங்க. சவக்குழியில் கொண்டு போய் புதைச்சிட்டு இப்போ வந்து அண்ணாமலை போனால் உண்மையிலே சொல்கிறேன் 1% கூட தாங்காது. தமிழகத்தில் இப்போ 2.97% ஓட்டு வந்து பாஜகவுக்கு ஓட்டு வங்கின்னு இப்போ இருக்குது. அதுக்கு இவங்க என்ன வேணால் காரணம் சொல்லலாம். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு காரணம் பாஜகவிலேருந்து நாராயண திருப்பதி சொல்கிறார், வெளிப்படையாக பேசுவோம். அவர் ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறார். யாருக்கு சொன்னார்னு எனக்கு தெரியாது. ஆனால் சொன்ன புள்ளி விவரம் வந்து இதுதான். அது வந்து நம்ம வந்து 2024 பாஜக போட்டியிட்ட தொகுதிகள் 22, அது அந்த அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உள்ளால உள்ள சட்டமன்ற தொகுதிகள் இவ்வளவு, இப்போ நம்ம போட்டியிட்டது 27. அதனால அந்த ஓட்டு சதவீதத்தையும் இதையும் பார்க்கும்போது பாஜக வளர்ந்துருக்கு, ஓட்டு சதவீதம் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் அவர் சொல்றார். நான் கேட்குறேன், 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட்ட 22 தொகுதின்னு சொல்றீங்களா, அதுக்கு உள்ளால உள்ள சட்டமன்ற தொகுதியை 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஏன் சுருக்குறீங்கன்னு கேட்குறேன். 80க்கு மேற்பட்ட இடங்கள்ல பாஜக வந்து அதிகமான ஓட்டு வாங்கிச்சுல அதிமுக விட. அப்புறம் எதுக்கு நீங்க வந்து அந்த இடத்துல எல்லாம் எதுக்கு நீங்க வந்து அதிமுக விட்டு கொடுத்தீங்க? எதுக்கு? அப்ப அந்த தொகுதியில ஏன் வாங்கல? நீங்க விட்டு கொடுத்தது வேற, ஏன் வாங்கல? நீங்க உங்க மேல தானே தப்பு. நீங்க அந்த ரேஷியோவில் அன்னைக்கு யாரெல்லாம் பாஜக கூட்டணி, இப்போ அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக 2 அணிலையும் அதிமுக எவ்வளவு தொகுதிகளில் வந்து 2024 அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கு சட்டமன்ற தொகுதி வாரியா, பாஜக எவ்வளோ இடத்துல வாங்கியிருக்குன்னு புள்ளி வரை எடுக்கும்போது அது 90க்கு மேலே போகுதுல, 87 90 போகுது. அப்போ அந்த தொகுதி எவ்வளோ நீங்கள் வாங்கியிருக்கணுமே. முதலிடம் பிடித்த தொகுதி தானே, வாங்கியிருக்க வேண்டியது தானே. ஓட்டு சதவீத அடிப்படையில் ஏன் வாங்கலை? அப்புறம் எல்லாம் அவர் உழைப்பையும் வீணாக்கி, அவருக்கு குழந்தை அவர் பாஜக தலைவராக வந்த பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்த அந்த பெண் குழந்தைங்க மூஞ்ச கூட அவர் ஒழுங்காக பார்க்கல. தினசரி அவரால் பார்க்க முடியல. அவ்வளோ தூரம் உழைப்பை போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் நீங்கள் வீணடிச்சிருவீங்க. ஆனால் கடைசியில் அவர் வரணும், அவர் தான் இருக்கணும் தலைவராக. பழையபடி நாங்கள் தான் வந்து திமுகவுடைய கூட்டணி வைப்போம். திமுக கூட கூட்டணி வைங்க, யாரு கூட கூட்டணி, அவரை விட்டுருங்கன்னு தானே கேட்குறாரு. அப்புறம் அவரை வந்து நீங்கள் இருங்கன்னா அது என்ன லாஜிக்? எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. அவர் தனி கட்சி சுதந்திரமாக, அவர் ஒன்று தனி கட்சி ஆரம்பித்தா அவர் எவ்வளோ ஃப்ரீடமாக செயல்படுவாரோ, கூட்டணி யாரு கூடங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லுவார். அவர் தானே முடிவு பண்ணுவார். இப்போ ஜோசப் விஜய் முடிவு பண்ணுறாருல, அதே மாதிரி அதிகாரம் கொடுங்க. 10 வருஷம் அவர் தான் மாற்ற மாட்டோன்னு சொல்லுங்கள். குறைஞ்சது ஒரு 3 தடவையாவது நீங்கள் தான் இருப்பேன்னு சொல்லுங்கள். பயிலாக இடம் கொடுக்கல. முந்தா நாள் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. அது பிஜேபியினுடைய சட்டத்திட்டங்கள் வேற. அது ஒரு மாநிலத்துக்காக நாங்கள் மாற்ற முடியாது, தனிநபர் துதி பாட முடியாது, மாநிலத்துக்கு மாற்ற முடியாதுன்னா ஒருத்தர் வந்து 10 வருஷமாவது பிஜேபியில் இருந்தால் தான் மாநில தலைவர் ஆக்கணும். 5 வருஷமாவது பேரன்பாடியில் நீங்கள் இருந்தால் தான் ஒரு மாவட்ட தலைவராகவோ மாநில தலைவராகவோ ஆக்க முடியும். அண்ணாமலை எப்படி ஆக்குனீங்க? நீங்கள் வந்து கட்சிக்கு வந்து 1 வருஷம் கூட ஆகலை அவர் 2021. அப்போ உடனே அவர் மாநில தலைவர் ஆகும். அன்னைக்கு நீங்கள் அதை திருத்துனீங்களா? நயனார் நாகேந்திரன் அவர் இப்போ மாநில தலைவர் ஆகும்போது அவர் வந்து 2017 தான் வந்தார் பிஜேபிக்கு. 10 வருஷம் அவர் ஆகலை. பாஜகவுக்கு வந்து 10 வருஷம் ஆகலை. உடனே அவருக்காக வேண்டி ஒரு திருத்தம் கொண்டு வந்தீங்களா? இப்போ மட்டும் அண்ணாமலைக்காக திருத்த மாட்டாங்களாமா. அவர் இப்போ இருக்கக்கூடியது வந்து இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. நயனார் நாகேந்திரன் இவருடைய துண்டு மிச்சம் இருக்குல்ல, அதில் மட்டும்தான் அவரை உட்கார வைப்பாங்களா? எதுக்கு இருக்கணும்னு கேட்குறேன். எதுக்கு இதெல்லாம் பேசுனாங்க? எல்லாம் பாஜக நிர்வாகிகள் தானே பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம். அப்புறம் எதுக்கு அவரை தொங்கிட்டு தெரியுறீங்க? விட்டுருங்க அவரை. அவர் இல்லாமல் இங்கே தலைவர்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி வினோத் பிசல்னு சொல்கிறார். நாங்கள் நிறைய தலைவர் இருக்கோம், தகுதியான ஆள் இருக்கும், நல்ல தலைமைக்கு கீழே தான் கட்சி நடக்குதுன்னு சொல்கிறாரு. சரி அவரை விட்டுருங்க. அப்புறம் ஏன் அவரை போய் நின்றுட்டு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து போயிடாதே என் கனவாது, எதுக்கு நீங்கள் பாட்டு பாடிட்டு இருக்கணும், சோக கீதம் இசைக்கணும்? விட்டுருங்க. அவர் பாட்டு போகிறார். அவரால் கட்சி வளரலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களால் தான் கட்சி வளர்ந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த கட்சிக்கு என்ன மாதிரி பல லட்சம் பேர், என்னை விட நானாவது சின்ன ஆள் சாமானியன், என்னை விட பல மடங்கு ஓமாம்புலி ஒரு ஜெயபராமனை விட இவங்க நிறைய உழைச்சவங்க இருக்காங்களா? மாநில நிர்வாகிகளா? இல்லை வந்து எஸ்ஆர் சேகரை விட பெரிய சீனியர் ஆட்களெல்லாம் இருக்காங்களா? இல்லை வந்து ஹெச் ராஜாஜியை விட பெரிய ஆட்களெல்லாம் இவங்க செய்தவங்க இருக்காங்களா? இல்லைல்ல. இவங்க எல்லாம் வந்து அவர் எந்த காலத்தில் இருந்தால் போராடிட்டு இருக்காரு, அவங்களெல்லாம் விட இவங்க சிறந்தவங்க. இவங்க தான் கட்சியை நடத்துவாங்க.
எவனாவது கட்சிக்கு எதாவது செய்து ஏதாவது பாட்டுக்கிட்டு போட்டுட்டு வந்தான்னா கமலாலயத்தில் வந்து தலைவரே பார்க்க முடியாது. என்ன கொடுமை! எலெக்ஷன் முடியுது வரைக்கும் அண்ணாமலையுடைய ஃபோட்டோவை ஸ்டாம்ப் சைஸில் போடுங்க, எலெக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் அவருடைய ஃபோட்டோவே போட வேண்டாம், அவர் அதோட காணாமல் போயிடுவார்னு சொன்னால தான் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கமலாலயத்தில் உட்காந்துட்டு. அப்புறம் நீங்கள் எதுவுமே அவரை வச்சு பண்ண மாட்டீங்க, அவர் தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறீங்க, வச்சுடுங்க. கட்சி நாங்கள் ஒரு 7-8 பேர் தான் பாஜகன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் 7-8 பேர் தான் பாஜக. நீங்கள் எதுக்கு அதை பற்றி கவலைப்படுறீங்க? உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. எனக்கு தெரியும், வரிசை சொல்லிடுவோம் ஆட்கள் பேரை. இவங்க இது இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அப்போ கட்சிங்கிற ஒரு இது வேணும்ல உங்களுக்கு. பாஜக தமிழகத்தில் வரணும், கேரளாவில் மல்லு கட்டிட்டு இருக்காங்க, அங்கே எப்போவோ 18% ஓட்டுக்கு மேலே கொண்டு வந்துட்டாங்க, ஆனாலும் போராடிட்டே இருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் அதை விட சூழ்நிலை இங்கே சாதகம் வருது. வாராது வந்த மாமணி அண்ணாமலை. அதுக்கு முன்னாடி இங்கே யாரும் கட்சியை வளர்க்கலைன்னு நான் சொல்லலை. எல்லாரும் அவங்கவங்க காலகட்டத்துக்கு தக்கவாறு அவங்கவங்களுடைய உழைப்பை கொட்டுனாங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அண்ணாமலைன்னு ஒருத்தர் வரும்போது அது பல மடங்கு வீச்சம் உள்ளதாக இருக்குது. அப்போ திமுகனுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனே சொல்கிறாரு, பாஜக தமிழ்நாட்டில் பிசாசு மாதிரி வளருதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அப்போ ஒருத்தர் கிடச்சிருக்கான், அவனை பின்பற்றி அவனுக்கு உறுதுணையாக நம்ம எல்லாரும் இருந்து தமிழகத்தில் பிஜேபி வளர்க்குறதுக்கு என்ன உண்டுமோ அதை செய்வோம். வந்தவன் முட்டாள் கிடையாது, படிக்காதவர் கிடையாது, 10 வருஷம் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்தவர், அதாவது பெங்களூர் சவுத்துலலாம் வந்து டிப்டி கமிஷனர் லெவலுக்கு வந்தவர். அதனால் அவர் இப்போ அதிலே கண்டினியூ பண்ணியிருந்தால் பெரிய அளவில் அவர் பதவியில் சுகமாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். அவர் வந்திருக்கார், அவரை பயன்படுத்தி அவரை நல்லா பிரில்லியண்டாக எல்லா மூவும் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒத்துழைப்பு பண்ணாட்டா உபதேசம், அதாவது அவருக்கு உதவி பண்ணாட்டா கூட பரவாயில்ல, ஓத்தரமெல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சிங்க, எல்லா வகையிலையும் பண்ணிட்டு அப்புறம் கிடத்துல அண்ணாமலை போனால் இப்போவும் நிறைய பேர் அவருடைய உழைப்பை வந்து கிண்டல் தான் பண்ணுறாங்க, இக்னோர் பண்ண தான் செய்கிறாங்க. அது கட்சி தானாகவே வளரும். தனிநபர் துதி பாடக்கூடாது, ஒரு பெரிய டயலாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போறீங்க இதுக்கு? தனிநபர் அண்ணாமலை தனிநபர். நான் என்ன கேட்குறேன்னா மோடி யாருன்னு கேட்குறேன். எல்லாரும் நம்ம நேசிக்கக்கூடிய ஆள் தான். பிரதமர் நரேந்திர மோடி யார்? தனிநபர் தானே. அவரை ஏன் துதி பாடணும்? நம்ம 2014 இருந்து நம்ம ஆரம்பித்தோம் அவரை. அது வரைக்கும் அவர் குஜராத் முதலமைச்சர், பெருசாக தெரியாது. ஆனால் அதுக்கு பிறகு அவருக்காக மோடியின் குஜராத்னு ஒரு புக்கு எழுதி அந்த புக்கை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அந்த புக்கை தான் வந்து அன்றைய பாஜகவுக்கு அதுக்கு பிறகு தலைவராக வந்த தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சீமானுடைய கல்யாணத்துக்கு ப்ரெசென்ட் பண்ணதே மோடியின் குஜராத்துங்கிற புத்தகம் தான். தனிநபர் தானே அது. எழுதுன நம்ம ஊருக்கார தான் எழுதினார். அது எழுதி நானும் போனேன், இங்கே குஜராத்துக்கெல்லாம் போய் தான் அந்த புக்கு எழுதி நான் கூட போனேன், அவ்வளோதான். போனேன், தம்பி சரவணன் தங்கத்துறை தான் அந்த புக்கை எழுதினார். அதனுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் நான் மோடியின் தமிழகம்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு புக்கை எழுதினேன். மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு எழுதி அது ஒரு 5300 காப்பி விற்று முடிஞ்சது இது வரைக்கும். அண்ணாமலை தான் வெளியிட்டார். இப்போ இதெல்லாம் எது? தனிநபரை தானே துதி பாடணும். தேவை சார், அது நம்ம நாட்டு அரசியலுக்கு தேவை. சித்தாந்தத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு மோடிங்கிற ஒரு தனிநபர் தேவை. அதுக்கு முன்னாடி வாஜ்பாயின்னு ஒரு தனிநபர் நமக்கு தேவைப்பட்டார், அத்வானின்னு ஒரு தனிநபர் தேவைப்பட்டார். அதன் பிறகு மக்கள் மனநிலையில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகக்கூடிய தலைவர் இப்போ அண்ணாமலை தமிழ்நாட்டில் வந்து நிற்கிறாரு. அங்கே அமித்ஷா இருக்கார், யோகியை நம்ம ஏன் கொண்டாடிட்டு இருக்கோம்? தேவை சார், அவரை கொண்டாடி தான் ஆகணும். அதேமாதிரி இப்போ வந்து சுவேந்த அதிகாரியை நம்ம மேற்கு வங்காளத்தில் தனிநபரை தான் துதிப்பாடி கொண்டாடி வந்து ஆட்சியும் கொண்டு பிடிச்சி வச்சுருக்கோம். அவர் எங்கேருந்து வந்தவர்? திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து வந்தவர். இவ்வளோ என்ன சித்தாந்தங்கிறீங்க? சித்தாந்தத்தில் உள்ள ஒரு ஆளை வைக்க வேண்டியதானே, ஆட்சியே பிடிச்சிட மாட்டீங்க. மேற்கு வங்காளத்தில் அந்த இடத்துல அவர் போராடி அடிச்சு நொறுக்கி வந்தாருன்னா அவருடைய சேவை நமக்கு தேவைப்படுது. நம்ம சித்தாந்தத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு சுவேந்த அதிகாரி தேவைப்படுறாரு. அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவர் இருப்பாரா, வேற கட்சிக்கு போறாரா, இல்லைன்னா வேற இடத்துக்கு போறாரா, இன்னொருத்தர் முதலமைச்சராகலாம் வேற கதை. இன்னைக்கு தேவை. இன்னைக்கு வந்து ஹேமந்த் பிஸ்வாஸ் தேவை அசாமுக்கு. அவரை நம்ம வச்சிருக்கோம். அவர் வந்து அந்த இது பங்களாதேஷ்ல இருந்து வந்த ஊடுருவல்காரர்கள் எல்லாம் களை எடுத்தாரு, நம்மளை நிறுத்தி வச்சிருக்காரு. நம்ம சித்தாந்தம் நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பாக நின்றுட்டு இருக்காரு. அதே மாதிரி அண்ணாமலை தேவை தானே. இந்தியாவுக்கே பிரதமர் நரேந்திர மோடி தேவைப்படும் போது தமிழகத்துக்கு அண்ணாமலை தான் வந்து நிற்கிறாரு. உண்மையிலே சொல்கிறேன், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாகர்கோவிலில் பரப்புரை ரோட் ஷோ நடத்தினாங்க, பிரதமர் நரேந்திர மோடி தான் கலந்துக்கிட்டாரு. அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்து போட்டு பாருங்கள், அண்ணாமலைன்னு கத்திருப்பாங்க. மோடின்னு கத்துன மக்கள் அண்ணாமலைன்னு கத்துறாங்க. அப்போ அவருக்கு எவ்வளவு எழுச்சி ஆதரவு இருக்குங்கிறத புரிஞ்சிக்கலைன்னா அப்புறம் வந்து வேற என்ன செய்வீங்க நீங்கள்? வேற என்னதான் மாற்று? அவர் தான் எவ்வளோதான் பொறுத்துட்டு இருப்பார். நொந்து போய் இருக்கார். கடைசியில் நொந்து போய் என்ன விட்டா போதும்னு சொல்லி அந்த லெவலுக்கு அவரை தள்ளுனது யார்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய தங்க தலைவர்கள் தானே. வேற அவங்கள திட்டாமல் இல்லைன்னா அவங்கள விமர்சனம் பண்ணாமல் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து கொஞ்சம் அதையும் சுதாரிக்கணும். நம்மளை தேவைப்படுறான், தம்பி வந்திருக்கான், சரி தம்பிக்கு வந்து அவனை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, நம்மளை ஏற்றுக்கலை.
நிறைய தொகுதிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை 2024 கோயம்புத்தூரில் வாங்கின தொகுதியில், கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் அவர் வாட்டின ஓட்டில் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 70,000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காரு. இப்போ வானதி சீனிவாசன் அவர்கள் 40,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அவர் வாங்கின ஓட்டுலேயே பாதி தான் வாங்கியிருக்காங்கன்னா அப்போ அது அண்ணாமலைக்காக இவ்வளோத்துக்கும் அவர் அண்ணாமலை நிற்கும்போது அவருக்கு எதிராக நிறைய பேர் வேலை செய்தாங்க. அவர் வரக்கூடாதுன்னு வேலை செய்தாங்க. இதெல்லாம் எதுக்கு எல்லாம் பண்ணாங்க. இப்போ அதனால் இப்போ அதனுடைய பலனை தான் இப்போ அறிவிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்தாங்க ஒரு 10-15 பேர் பிஜேபியில் வெற்றி பெற்றுவோம், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சியும் அமைஞ்சிரும், நம்ம எல்லாம் மந்திரி ஆகிடலாம், எல்முருகன் மாநில இது துணை முதலமைச்சர் ஆகிடலாம்னு சொல்லிட்டு தான். அதில் மத்திய அமைச்சராக இருக்கவருக்கு என்ன வேலைங்க? அது எவருக்கு எம்எல்ஏ எலெக்ஷனில் போட்டிட்டார், அதுக்கு எதுக்கு அது அனுமதிச்சாங்க எனக்கு அது தெரியல. இங்கே ஆளே இல்லையா தமிழ்நாட்டில்? ஒருத்தர் மத்திய அமைச்சராக இருக்கார், அவர் தான் எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் போட்டிடுறாரு, தோக்குறாரு. அப்புறம் பழையபடி மேல் சபை எம்பி ஆக்குறீங்க, பழையபடி அவரையும் கொண்டு போய் அமைச்சராக்குறீங்க. அவர் அமைச்சராக்குறதுனால தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு துரும்பு எடுத்து போட்டிருக்காரா? இந்துடா படம் வராமல் போகிறதுக்கு அவர் ஒரு காரணமாக அமைச்சார். இந்துடா திரைப்படம் சென்சாரில் இன்னமும் சென்சார் ஆகலை, இன்னமும் ஆகலை, நின்றுட்டு இருக்கு ரிவைசிங் கமிட்டியில். அந்த படத்தை சரியான நேரத்தில் சென்சார் பண்ணியிருந்தால் தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு தியேட்டருக்கு வந்திருக்கும். இவ்வளோத்துக்கும் அது பாஜகவுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய படம். நல்லா சொன்னால் அந்த படத்தை பார்ப்பீங்க, எப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை பார்த்தா அது பாஜகவுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட் அதில் வருது. அந்த படத்தை நீங்கள் சரியான நேரத்தில் வெளியே கொண்டு வரதுக்கு உதவலை அப்படின்னா, அண்ணாமலைக்கு ஆதரவாளர் சின்னப்பா கணேசன் சொல்லிட்டு அதை குறுக்க கொண்டு கட்டையை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னத்தை பண்ண போகிறீங்க? தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு என்னத்தை பண்ண போகிறீங்க? இல்லை அவர் சார்ந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா? இவரை பழையபடி அமைச்சராக என்ன செய்ய போகிறீங்க? இதுதான் நம்முடைய கேள்வி. இதுதான் நான் இப்போ கேட்குறது, நான் இப்போ பேசுகிறது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. கீழே இறங்குங்க, தொண்டர்கள் அத்தனை பேரும் ஆதரவாளர்கள், தொண்டர்களை விட ஆதரவாளர்கள் அதிகம் பிஜேபிக்கு. அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு வந்தவங்க நிறைய இருக்காங்க. அவ்வளோ இவருடைய கொடை கொதிப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த வயிற்றெரிச்சல், அந்த கோபம், அந்த ஆதங்கம், அதை தான் இப்போ நாங்கள் என் வாயில் இப்போ கொட்டிகிட்டு இருக்கேன் நான். இதுதான் உண்மையான நிலவரம். இதுதான் அண்ணாமலைக்கான இதை கரெக்டாக அவரை பயன்படுத்தினாங்க. இப்போவும் சந்தர்ப்பம் இருக்க தான் செய்யுது இருக்குது. ஆனால் அதில் உள்ள நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு அவருடைய நிலைப்பாடு. நீங்கள் அதில் ஒத்துவிடுவீங்களா? இன்றைக்கே பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவுடைய எம்பிக்கள் எல்லாம் ஆதரவு வாங்கி 2/3 மெஜாரிட்டி பாராளுமன்றத்தில் கொண்டு நிறைய தீர்மானங்கள் எல்லாம் நம்ம மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற்றலான்னு சொல்லி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. முயற்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு செய்தி வந்துட்டு இருக்கு. இப்போ இதை எப்படி பார்ப்பீங்க? இதை எப்படி அண்ணாமலையில் ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. 2029 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது பாஜக திமுக கூட கூட்டணி வைக்காதுன்னு எப்படி சொல்கிறீங்க? திமுகவுக்கு வேறு போக்கிடம் இல்லை. அவங்களுக்கு இப்போ காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு. அப்போ அவங்களுக்கு இப்போ அவங்கள நிலைநிறுத்துறதுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுது, மத்தியில் உள்ளது. அது மோடியினுடைய முகம் தேவைப்பட்டால் நல்லா இருக்கும். ஏற்கனவே அதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க, இப்போ ஒத்துக்கலை. அதனால் இவ்வளோ நாளும் வந்துட்டாங்க. இப்போ மோடியினுடைய பாஜகவினுடைய கூட்டணி கிடச்சுன்னா நல்லதுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பில்லை. எலெக்ஷன் தேர்தல் முடிவு வந்தோடனே சிவி சண்முகமெல்லாம் பேசிட்டு தெரிஞ்சார். ஆனால் பாஜக அணியில் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதிகாரப்பூர்வமாக வெளியே போகலை. எடப்பாடி பழனிசாமி போக மாட்டார். எங்கே போவார் அவர் இன்னைக்கு சூழ்நிலைக்கு? அப்போ பாஜக அணியிலே அவரும் இருப்பார். இந்த அணி அப்படியே போய் 2029 திமுக கூட போய் கூட்டணி வைக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கு. நடக்காதுன்னு சொல்லாதுங்க. இதுக்கு அண்ணாமலையை தலைவராக வச்சு எதுக்குன்னு கேட்குறேன். இப்படி தான் போகிறீங்க அப்படின்னா வேண்டாம், அவரை விட்டுருங்க, தனியாக அவர் என்னத்தையா பண்ணிட்டு போகிறாரு. அதனால் தனி கட்சி அவர் ஆரம்பிக்கிறது உறுதி. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவை, தமிழகத்துக்கு தேவை. விஜய் அண்ணாமலைன்னு வந்தால் மட்டும்தான் அங்கே களம் சரியாக இருக்கும். அதுக்கு சரியான வாய்ப்பு சந்தர்ப்பம் இதுதான். அதனால் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறது தான், அவர் விடுறது தான் நல்லது. பாஜகலேருந்து விடுறது தான் நல்லது. பாஜகவில் இன்னமும் பிடிச்சு வச்சா நீங்கள் இதெல்லாம் ஒத்துக்கிட வேண்டியது இருக்கும். அதை ஒத்துக்க முடியாது உங்களால். எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணியிலேருந்து அவங்கள்ட்ட நம்ம வெளியேறணும்னு சொல்லுவார். அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. 2029 தேர்தலில் திமுக கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் கூட்டணி வைக்கணும்னு சொல்லுவீங்க. வைக்கணும்னு முடிவெடுப்பீங்க. அவர் இங்கே தென் சென்னையில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன், எஸ்ஜி சூர்யா ஏற்கனவே வேலை பார்த்தவர். எஸ்ஜி சூர்யா சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க, அடுத்த வேட்பாளரை நம்ம உங்களே பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, முடிவெடுக்கிறாரு. இதுமாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்து அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலையை செய்யணும்னு முடிவெடுத்த ஆள். அந்த அடிப்படையில் அவர் வேலையை கொடுக்குறாரு. கடைசி நேரத்தில் நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் உதாரணத்துக்கு இந்த மாதிரி நிறைய டெல்லியில் போய் காலில் விழுந்து எனக்கு தென் சென்னை தாங்க ஏற்கனவே வாங்கினாங்களோ அதனால் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன். அவங்க கேட்குறாங்க, நீங்கள் அண்ணாமலையிட்ட கேட்காம சீட்டு அவருக்கு தென் சென்னைக்கு நீங்கள் தமிழிசை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடுங்கன்னு சொல்லிவிட்டீங்க. அண்ணாமலையுடைய உழைப்பு என்ன ஆகும், அவருடைய முயற்சி என்ன ஆகும், அவருக்கு என்ன மரியாதை இருக்கும், எஸ்ஜி சூர்யா உழைச்சதுக்கு என்ன பலன் கிடைக்கும் சொல்லுங்கள். இதைத்தான் அவர் விரும்பலை. தேர்தலுக்கு நம்ம வேட்பாளரை நியமனம் முடிவு பண்ணுறோமோ அது நான் தான் முடிவு பண்ணணும்.
நீங்கள் டெல்லியிலேருந்து ஒரு லாபி பண்ணி அங்கேருந்து ஏதோ ஒரு மத்திய அமைச்சர் சொல்லி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அது உங்களால் ஒத்துக்க முடியலையே. அது எப்படி நாங்கள் செய்யாமல் இருக்க முடியும்? அது வந்து நாங்கள் சில இடங்களில் நாங்கள் சில இது கட்சிக்காக பண்ணி அவங்களும் கட்சிக்காக உழைச்சவங்க. அப்போ இப்போ உழைக்க சொல்லுங்க, அவங்கள கீழ்மட்டத்தில் வேலை செய்ய சொல்லுங்கள். அவங்க வார்டை வந்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் மூத்த அதிக தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அவங்கவங்க வீடு இருக்கக்கூடிய வார்டை வெற்றி பெற வைங்க. அப்படி வச்சுருந்தா தான் சென்னை மாநகராட்சி கையில் வந்திருக்குமே. எல்லா சென்னையை சுற்றி தான் எல்லா தலைவர்களும் நிர்வாகிகளும் இருக்காங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு வார்டுக்குள்ளே தானே இருக்காங்க. அந்தந்த வார்டை கூட பிஜேபிக்கு வெற்றி பெற வைக்க முடியல. உமா ஆனந்தன் அந்த அம்மா மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அது அவங்களா கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி உழைச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏதோ உழைச்சாங்கன்னு வச்சுடுங்களா. மற்ற இடங்கள் மற்ற இதெல்லாம் 200 வார்டு இருக்குது. பாக்கி 199 வார்டில் இருக்கக்கூடிய பிஜேபி நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மாவட்ட நிர்வாகி, மாநில நிர்வாகி, பேரன்பாடி, அப்புறம் வந்து அணி பிரிவு இல்லைல்லாம் எல்லாரும் இருக்காங்கல்ல. அப்போ என்ன செய்கிறாங்க? அதை செய்ய சொல்லுங்கள். இதை வந்து அண்ணாமலை செய்ய வைக்கிறாரு. அதே மாதிரி புதுமுகங்களுக்கு நிறைய இளைஞர்களை வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன செய்வாங்க? அதனால் அவரை வந்து தனியாக விடுறது நல்லது. என்ன பொறுத்தவரை நல்லது. தனி கட்சி ஆரம்பிக்கட்டும், அவர் விளையாடட்டும். அடுத்து அவருக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்கு. பிஜேபி பயன்படுத்தலை. அதனால் வந்து அவருக்கு இப்போ அந்த சந்தர்ப்பம் அண்ணாமலைக்கு அமையுது. பெருந்துறையில் இப்போ இடைத்தேர்தல் வருது. 5 இடத்துல வருது. அண்ணாமலை இப்போ தனி கட்சி ஆரம்பித்து தனியாக அவர் போய் பெருந்துறையில் நின்னாலே வெற்றி பெறுவார். கொங்கு மண்டலத்தில் பெருந்துறையில் 5 மாதம், அது ஒரு 5 மாதத்தில் எலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மொத்தத்தில் 6 மாதத்தில் நடத்தணும் இடைத்தேர்தல். அதில் வந்து அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க தாவிட்டாங்க. அதே மாதிரி வந்து இதே மாதிரி 6 தொகுதி மொத்தத்தில் வருது. அதில் பெருந்துறையில் அண்ணாமலை நின்னா உடனே அந்த கன்ஃபார்மாக அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு தொகுதி. அவருக்கு எல்லா வகையிலும் இப்போ அவருக்கு ஒரு அனுதாபம் அவங்க மேலே இருக்குது. 2 நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் மீடியா வரைக்கும் அண்ணாமலைன்னு தான் பேசுகிறாங்க. யாராவது ஜோசப் விஜய் பற்றி பேசுகிறாரா? முதல் முறையாக அவர் வந்து வெளியே வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சரான பிறகு போய் கலந்துருக்காரு. யாராவது அதை பற்றி பேசுகிறாங்களா? தினத்தந்தியில் ஹெட்லைனே அண்ணாமலை டெல்லி சென்றார். தினத்தந்தியில் 8 காலம் போட்டிருக்காங்க. எதிர்பார்க்காத செய்தி இதெல்லாம். அப்போ அதுக்கு வேல்யூ அந்த மாதிரி போகுது. அதே சமயத்தில் இவர் வந்து திருச்சியில் கலந்துட்டது ஒரு சின்ன செய்தியாக பக்கத்தில் இருக்குது. 48 பாயிண்டில் இருக்குது. இதுதானே உண்மை. இதான் நியூஸ் வேல்யூ போகுது. அண்ணாமலையை சுற்றி நிற்குது. அதே மாதிரி பெருந்துறையில் என்னென்னு 100% அவர் வெற்றி பெறுவார். அவர் தோத்தாலும் அவங்க ஒன்றும் இலக்குக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் வெற்றி பெற்றால் அரசியல் முகம் அடுத்து அவரை நோக்கி போகும், நகரும் அடுத்த அரசியல். அதே மாதிரி நீங்கள் தாராபுரம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அது வந்து ரிசர்வ் தொகுதி தான், தனி தொகுதி. அவர் ஒரு வேட்பாளரை விட்டு அதுவும் வெற்றி பெறுவாங்க. அதே மதுராந்தகம் இது இப்போ இன்னொரு இது இருக்குது. அண்ணாமலையை நம்பி அன்புமணி ராமதாஸ் அவர்கள், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் கூட வர்றதுக்கு அவங்க அவரை நம்பி தான் வந்தாங்க. ஏற்கனவே அவங்க தொடர்ந்து இருக்குது தான் விருப்பப்பட்டாங்க. இப்போ இருக்காங்க கூடல. அதனால தான் வந்து இப்போவும் அதிமுக கூடல அதனால தான் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்காக அவங்க வரல, அண்ணாமலைக்காக வந்தாங்க. அதான் உண்மை. இவங்களெல்லாம் பழையபடி அவர் அரவணைச்சு தனி கட்சி ஆரம்பித்து இவங்களெல்லாம் அரவணைச்சாருன்னா அந்த இடைத்தேர்தலே நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியும். நீங்கள் வந்து அம்பாசமுத்திரம் அதில் இசைக்கு பாண்டியன் அவர் வந்து இப்போ ராஜினாமா பண்ணிட்டு இங்கே போயிட்டார். அதில் டிடிவி தினகரனை கொண்டு போய் நிப்பாட்டுங்க, யோசித்து பாருங்கள். அது முக்குலத்தோர் அதிகமான சமுதாயம் அதிகமாக உள்ள ஒரு தொகுதி. நாடார் சமுதாயமும் நிறைய இருக்காங்க. அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமும் அங்கே இருக்காங்க. பல சமுதாயமும் அங்கே இருக்காங்க. இதில் எல்லா இடத்துலையும் அண்ணாமலைக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. எல்லா சமுதாய ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்திலையும் இருக்குது. அதில் கொண்டு போய் நீங்கள் வந்து டிடிவி தினகரனை நிப்பாட்டினா இசைக்கு பாண்டியன் வெற்றி பெறுவாருங்கிறது கேள்விக்குறியாயிரும். ரொம்ப நெருக்கடி அங்கே. ஏன்னா அந்த சமுதாய ரீதியான இதுவும் சரி, இன்னொன்று இவங்க இசைக்கு பாண்டியனும் சரி. இசைக்கு பாண்டியன் அவரே வந்து சசிகலா அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நின்றுட்டு இருக்கார். அந்த மக்கள் ஆதரவு அப்படி தான் வெற்றி வச்சிருக்கார் அங்கே. அப்போ அதில் டிடிவி தினகரனே நின்னாருன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து சசிகலா அந்த அம்மா வீட்டில் போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு கிளாஸ் காப்பியை குடிக்கலாம், ஒரு தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் சார் தேவை. அவர் செய்வார், இறங்கி போவார் அவர் அண்ணாமலை. அதே மாதிரி இப்போ வந்து மயிலத்தில் வந்து நின்று வெற்றி பெற்ற சிவி சண்முகம் ராஜினாமா பண்ண வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து தாவக்காவுக்கு தாவறதுக்கு தயாராகிட்டு இருக்கார். அவர் அந்த இடத்துல இருந்து ராஜினாமா பண்ணினார்னா அந்த தொகுதியில் மறுபடியும் தேர்தல் வைக்கும்போது அவரால் அதில் வெற்றி பெற முடியாது. அவருக்கு தொகுதி வந்து விழுப்புரம், அவரே தொகுதி மாறி தான் நின்னார். இப்போ அந்த இடத்துல நீங்கள் வேற ரொம்ப பெருசாலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மூத்த பொண்ணை கொண்டு போய் நிப்பாட்டுங்க, அந்த அம்மா எந்த பொண்ணு வெற்றி பெறும். வெற்றி பெறும் சார். இளைஞர்களை நோக்கி அரசியல் மாறிட்டு இருக்கு. அது வன்னியர் ஏரியா, வன்னியர் பெல்ட், வன்னியர் சமுதாயம் அதிகமாக உள்ள பகுதி. ஏற்கனவே அதில் பாமக வெற்றி பெற்ற தொகுதி மயிலம் தொகுதி. அந்த தொகுதியில் பாஜகவும் வலுவாக இருக்கு. வேற என்ன வேணும்? இப்போ பாஜக வலுவாக இருக்குது. அது அண்ணாமலையினால் வந்த வரவு. அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்தா அண்ணாமலை பின்னாடி போய் நிற்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக வெற்றி பெறுவாங்க.
அண்ணாமலை தலைமையில் அண்ணாமலை தொடங்கக்கூடிய கட்சியினுடைய தலைமையில் ஒரு அணி அமைப்பாங்கல்ல, அந்த அணியில் இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இப்போ சொன்னதுலேயே 4 தொகுதி வந்துட்டு, 4 தொகுதி சாலிடாக நான் சொன்னதுக்கு உள்ளாலே வந்துட்டு மதுராந்தகமும் வரும். ஏன்னா அதுவும் வட தமிழகத்தில் தான் இருக்குது, அதுவும் வன்னியர் பெல்ட்டில் தான் இருக்குது. அங்கே வந்து பாமக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அண்ணாமலை அப்புறம் கூட்டணியில் வந்து அன்புமணி ராமதாஸ் அப்புறம் டிடிவி தினகரன் எல்லாம் வரும்போது அது ஒரு பெரிய சக்தியாக தான் உருவாகும், அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ ஒரு 4-5 இடத்துல வெற்றி பெற்றால் என்னத்துக்காக நம்ம 6 இடத்துல போட்டிக்கிட்டு அதில் 4 இடத்துல அண்ணாமலையினுடைய அணி வெற்றி பெறுது அப்படின்னா ஜோசப் விஜயனுடைய எதிர்காலம் என்னவாகும்? கேள்விக்குறி ஆகுமா ஆகாதா? திமுக களத்திலே இருக்காது தெரியுமா? திருச்சியில் விரும்பில வெற்றி பெறுதாவே வச்சுக்கிடுங்க, வெற்றி பெறலான்னு சொல்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நிப்பாட்டுவாங்க, அதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அவங்களும் விட மாட்டாங்க. திமுக வெற்றி பெற்றால் திமுகவுக்கு பெருசாக லாபம் இல்லை, ஆனால் விஜய்க்கு பெரிய இழப்பு. அவர் நின்று வெற்றி பெற்ற தொகுதி, அங்கே ஒரு ப்ரெஸ்டேஜ் பெருசாக இருக்குது மக்கள் மத்தியில். அது என்ன மாதிரியான ஒரு இதை எடுத்து செய்தியை கொண்டு போய் சேர்க்கும். அப்போ தமிழகம் முழுக்க இப்போ நான் சொன்னதில் 6 தொகுதியை நான் சொல்லிவிட்டேன். இந்த 6 தொகுதியில் அண்ணாமலை மட்டுமே வெற்றி பெற்றால் கூட சட்டசபையில் சிங்கமாக தானே இருப்பார். சட்டசபைக்கு உள்ளாலே அவருக்கு குரல் தான் வரும், சட்டசபைக்கு வெளியே வந்தாலும் அவருக்கு குரல் தான் வரும். ஜோசப் விஜய்ங்கிற முதலமைச்சர் குரலே வெளியே தெரியாது, இன்றைக்கே தெரியலையே. அவர் திருச்சியில் போய் கத்துறாரு, அங்கேயும் ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து தான் வாசிச்சுட்டு இருந்தார். யாரும் அதை பெருசாக கண்டுக்கல. கூட்டம் வேற கம்மின்னு வேற சொல்கிறாங்க. கூட்டமே இல்லை, அவரை பார்க்க வந்தவங்க ரொம்ப கம்மி. பழைய அது எலெக்ஷன் டைமில் அது வேற, இப்போ அது கூட ஆர்வம் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே டவுன் ஆகி போச்சு. ஆனால் அண்ணாமலையே டெல்லி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா சேனல்லையும் உட்காந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அளந்து விட்டுட்டு இருக்காங்க, டெல்லியிலேயே கூட. அப்போ தமிழ்நாட்டில் போய் என்ன ஆகும்? இதுதான் அண்ணாமலை. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணாமலைக்கு அற்புதமான எதிர்காலம் இருக்குது. அண்ணாமலையை சுற்றி தான் தமிழக அரசியல் இருக்குது, அவரை தவிர்த்தெல்லாம் ஒன்றும் அரசியல் பண்ண முடியாது. அதனால் அண்ணாமலையை வந்து பாஜக பயன்படுத்தினா இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் அவங்களால பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. அவருக்கு இவ்வளோ இன்னும் ஒரு 10 வருஷம் கொடுங்க அப்படின்னா நீங்கள் கொடுப்பீங்களான்னு தெரியாது. இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் காலை பறிக்க மாட்டாங்கிறது உத்தரவாதம் கிடையாது. ஒரு அமைப்பு பொதுச்செயலாளருங்கிற மாதிரி அமைப்பு அது வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து எடுத்த ஒரு நல்ல திட்டம். அது பாஜகவில் மாநில தலைவராக வரக்கூடியவங்க திசை மாதிரி பேரக்கூடாது, அவங்கள கொஞ்சம் கட்டுப்படுத்தி நம்ம சித்தாந்த ரீதியாக கொண்டு போகணுங்கிற நோக்கத்துக்காக மேலிடத்துலேருந்து ஆர்எஸ்எஸ்லேருந்தே ஒரு முடிவு பண்ணி பாஜகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் மாநில அளவில், மாவட்ட அளவில், தேசிய மாநில அளவில், குறிப்பாக அந்த தேசிய அளவில், மாநில அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக கொடுத்து ஆர்எஸ்எஸ்னுடைய முழு நேர ஊழியரை அதுக்கு ஒரு கொடுத்து இதை தான் வச்சாங்க. ஆனால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தவர் கேசவ விநாயகன்ஜி அந்த வேலையை கரெக்டாக செய்தாங்களா? யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஆர்எஸ்எஸ் பயங்கரமான தீவிரவாதி, அவர் ஆர்எஸ்எஸ்க்கு மேலே ஈர்ப்பு உள்ள ஆள் தான். ஆனால் அவர் வந்து முட்டுக்கட்டை போட்டுட்டு இருந்தார். ஒருத்தர் நல்லா போயிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு ஏன் இடைஞ்சல் கொடுக்குறீங்க? அப்போ அவரை யாராவது தட்டி வச்சாங்களா? இப்போ அவர் நல்லா தானே போகிறாரு, கரெக்டான பாதையில் போகிறாருல, அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு யாராவது சொன்னாங்களா? சொல்லலை. கடமை நாங்கள் ஒரு ஆளை உங்களுக்கு கொடுத்துட்டோம். அவர் வந்து அது என்ன மாதிரி பண்ணுறாருங்கிறது நீங்கள் ஒருக்கா கவனிக்கணுமா வேண்டாமா? கவனிக்கலை. ஏன் கவனிக்கலைன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு எந்த இடத்துல பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் மறுபடியும் இதே மாதிரி வர்றதை அண்ணாமலை எப்படி எதிர்பார்ப்பார்? ஒரு வருஷம் அவர் இருப்பார், ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு தடவை போடுவீங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பு பாஜகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர்னு ஒரு தடவை போடுவீங்க. அவர் அண்ணாமலையோடு சேர்ந்து பயணித்தார்னா பாஜகவுக்கு நல்லது, தமிழகத்துக்கு நல்லது, இங்கே ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருந்தாருன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பைடக்னு சொல்லுவீங்க. அவரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அவர் ஒரு செயல் திட்டத்தை வகுத்துட்டு போவார். அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு தடுத்துட்டீங்க. என்ன பண்ணுவார்? தடுத்தது உண்மை. ஒவ்வொரு விஷயத்தையும் தடுத்துட்டீங்க. அவர் வந்து மாவட்ட செயலாளர் இவருடைய இது தப்பாக பண்ணிட்டு இருக்காரு, இவரை மாற்றணும்னு சொல்லுவீங்க. இல்லை அவரை இதுக்கு மாற்றணும்னு நீங்கள் கேட்பீங்க. என்ன பண்ணுவார் அவர்? ஏன்னா அவருக்கு தலைவருக்கு நிகரான அதிகாரம் வேறு கொடுத்து வச்சுருக்கீங்க. என்ன பண்ண முடியும் அவரால்? அதனால் இது எதுவுமே நமக்கு சரிப்பட்டு வராது. அதனால் அவருக்கு 6 முறை யோசித்து தான் அவர் முடிவு எடுக்கிறாரு. தனியாக விட்டுருங்க, தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நான் வந்து பார்த்துடுறேன், என்னால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ பார்க்குறேன் அப்படிங்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி ஆரம்பித்து இப்போ இறங்குறது நல்ல நேரம்னு நான் நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அது தோணலை. ஒரு மாதம் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அந்த டைமில் கூட எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் வரல. ஆனால் இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணி இந்த இடமெல்லாம் காலியாகி அதில் வந்து பெருந்துறையெல்லாம் உள்ளே வந்து தாராபுரம் உள்ளே வந்து இப்படியே இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது இப்போ வந்து அவருக்கு வந்து பெரிய செலவும் இல்லை. வெறும் ஒரு 6 தொகுதியில் மட்டும் இடைத்தேர்தல், 6 தொகுதியில் மட்டும் வேட்பாளரை விட வேண்டியது, 6 தொகுதிக்கு மட்டும் பிரச்சாரம் பண்ண போனால் போதும். ஜோசப் விஜய் வெளியே வந்துட மாட்டார், வந்தாலும் பேசிட மாட்டார், எழுதி கொடுத்ததை வாசிட்டு போவார். அடுத்து இன்னொரு இளவரசர் இருக்கார், உதயநிதி ஸ்டாலின், அது வந்தாலும் பிரயோஜனம் இருக்காது, யாரும் தீண்ட போகிறது இல்லை, அந்த அளவுக்கு அவர் போயிட்டார். அப்போ அண்ணாமலை மட்டும்தான் அங்கே ரோல் பண்ணுவார், அண்ணாமலை மட்டும்தான் போவார், தெருவாக போனால் போதும், ஒரு கிராமமாக போனால் போதும். இந்த 6 தொகுதிக்குள்ளால் அவர் போனாலே அங்கே ஒரு பெரிய வரவேற்பு இவருக்கு கிடைக்கும். அது பாஜகவை அண்ணாமலையை அடுத்த இடத்துக்கு அது தூக்கிட்டு போயிருமே.
தாராளமாக கொண்டு போமே. அண்ணாமலையுடைய எதிர்காலத்தை அது நிர்ணயம் பண்ணிட்டு போயிடும். அண்ணாமலையை நோக்கி இளைஞர்கள் ஏற்கனவே நகர்ந்துட்டாங்க. இன்னும் வரும். இன்னும் சொல்கிறேன், அவர் வந்து பெருந்துறையில் நானே போவேன். பெருந்துறையில் அண்ணாமலை வேட்பாளராக அவர் வந்து களம் இறங்குறாருன்னா நானே போவேன். ஒரு மாதம் அங்கே போய் நம்ம இருந்து நம்மளால் என்ன 4 வீட்டுக்கு போக முடியாதா சார்? 2 கிராமத்தில் போய் வீடு வீடாக போய் நின்றுட்டு இவங்க அண்ணாமலை நல்ல மனுஷன் ஒரு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியாதா? செய்வோம். ஒரு மாதம் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு போவோம். 74 வயசு பெரியவரெலாம் என் கூட வாரேன்னு தயாராக இருக்கார். இன்னும் அவர் வரல, கட்சி ஆரம்பிக்கலை, அவர் வந்து பெருந்துறையில் நிற்கணும்னு முடிவு பண்ணலை, எதுவுமே இன்னும் டிக்ளேர் ஆகலை. செய்தி மட்டும்தான் போட்டேன். இதை பற்றி ஒரு செய்தி மட்டும்தான், வீடியோ மட்டும்தான் போட்டேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு 74 வயசு, நான் வாரேன் உங்க கூடன்னு சொல்கிறேன். இதுதான் மனநிலை. இதுதான் இப்படி தான் இருக்காங்க. அதாவது காமராஜரை நேசித்தவங்க, காமராஜர் ஆட்சியை நேரில் பார்த்தவங்க, அந்த ஆட்களெல்லாம் அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க. இப்போ எம்ஜிஆருடைய தீவிரமான விசுவாசிகள் அவங்க இப்போ அண்ணாமலையை ஆதரிக்கிறாங்க. ஜெயலலிதா அந்த அம்மாவுடைய தீவிரமான விசுவாசிகள் எல்லாம் அண்ணாமலையை ஆதரிக்கிறாங்க. ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வந்து விசுவாசிகளுக்கு வந்து திமுகவை பிடிக்கல, வேற வழி இல்லாமல் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. எடப்பாடியும் பிடிக்கல, அதை மீறி ஓட்டு போட்டு தான் அங்கே ஒரு 20% மேலே ஓட்டு வச்சிருக்காரு. ஆனால் இப்போ அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பித்தா அது பிஞ்சு போயிடும். அப்படியே வந்தேன். ஏன்னா கட்சி அங்கே உடைச்சிட்டாங்க, ஒன்றுக்கு லாய்க்கு இல்லைன்னு மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த தொண்டர்களுக்கும் புரிஞ்சு போச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த ரெட்டை இலைங்கிற சின்னம் மட்டும்தான். அந்த சின்னமே இல்லைன்னா அதுவும் அவுட் ஆகி போயிடும். அவ்வளோதான் அங்கே நிற்கிது. அண்ணாமலை இங்கே விஸ்வரூபம் எடுத்தார்னா அதிமுக அழியும், திமுகவும் அழியும், கன்ஃபார்மாக அழியும். அண்ணாமலை வெர்சஸ் விஜய் அந்த மாதிரி தான் தமிழக அரசியல் அதுக்கு பிறகு அடுத்த லெவலுக்கு வரும்போது அதான் நடக்க போகுது, நடக்கணும். அதான் தமிழகத்துக்கு நல்லது. பொன்னான கருத்துக்களை இளையபாரதி பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.